தேசிய தலைவருடைய வீர மரணம் மே 17 மே 18 அப்படிங்கிற தேதிகள்லாம் இருக்கு. உண்மையில் ஈழத்தை அழித்தது என்பது வேற ஆழமற்ற ஒரு மரத்தை பிடித்துக் கொண்டு ஒரு போராளி அப்படி பிடிச்சிட்டு நிக்கிறார். உங்களால் அந்த முடிவு எடுக்க முடியுமா? என்னால எடுக்க முடியுமா? உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய ஃபாதர் ஜெகத்கேஸ்வர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர், நம்முடைய சென்ற காணொளி, அதாவது தேசிய தலைவர் அவருடைய மரணம் குறித்த உங்களுடைய அந்த பதிவு நிறைய கேள்விகளையும் நிறைய பின்னோட்ட இதுவும் இருக்கு. அதை நம்ம ஒவ்வொன்றா டீகோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கேள்வி ஃபாதர், அவருடைய மரணத்தை இந்த ஆகஸ்ட் 2 அது ஏன் ஃபாதர் அறிவிக்கணும்? அந்த நாளை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? அந்த அமைப்பு அறிவிக்கிறதுக்கான பின்னணி என்ன ஃபாதர்? நானும் இதை பற்றி பின்னர் விசாரித்து அறிந்ததில் காலம் கடந்து விடக்கூடாது, எனவே அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விடுவோம். ஆனால் முறைப்படியான ஒரு எழுச்சிமிகு வீர வணக்கத்தை அடுத்த ஆண்டு மே 18ஆம் தேதி முறைப்படி நடத்தலாம். அதற்கு பின்பு அந்த மே 18 வீர வணக்க நாள் என்பதாக அமையும் என்பதாக பொதுவில் பேசப்படுகிறது. எனவே இப்போது ஆகஸ்ட் 2 என்பது அவருடைய வீர மரணத்தோடு தொடர்புடையது அல்ல. நான் அடிக்கடி சொல்வதை போல ஒரு மாபெரும் தலைவனுக்கு அவருடைய மரணத்தை கூட நாம் திரிசங்கு சொர்க்கத்தில் விட்டு வைத்திருந்த ஒரு பொறுப்பற்ற ஒரு சமூகமாக இருந்து வருகிறோம். அந்த பொறுப்பின்மைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு நிகழ்வாக மட்டும்தான் இதனை பார்க்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஃபாதர், உங்களுக்கு ஏன்னா இந்த போராட்ட இதில் மிக முக்கிய பங்காற்றியவர் நீங்க. இது வெறும் ஒரு விடுதலை புலிகள் இயக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இதுல பலதரப்பட்ட மனிதர்கள், பலப்பட்ட அமைப்புகள் எல்லாருமே சேர்ந்திருப்பாங்க. இது ஏதோ ஒரு தனி அமைப்பு இதை அறிவிக்கிற மாதிரி தெரியுதே ஃபாதர். எல்லாம் ஒரு ஒருங்கிணைவு இல்லையே ஃபாதர் இதுல பார்க்கிறப்ப? அதாவது எல்லோரையும் ஒருங்கிணைத்து கொண்டு வந்து ஒரு முடிவை அறிவிப்பது என்பது யதார்த்தமானதாக எனக்கு தெரியவில்லை. பொதுவிலேயே தமிழர்கள் ஒன்றிணைவு சிக்கல் தான். ஆமாம், அதான் சொல்லுவாங்க, 2 மலையாளிகள் ஒன்று கூடினால் ஒரு டீ கடை அமைப்பார்கள், 2 வங்காளிகள் ஒன்று கூடினால் ஒரு இலக்கிய கூட்டம் நடத்தி விடுவார்கள், 2 ஜப்பானியர்கள் ஒன்று கூடினால் ஒரு தொழில் பற்றி அவர்கள் ஏதேனும் ஒன்றை முன்னெடுப்பார்கள், 2 தமிழர்கள் ஒன்று கூடினால் முதலில் ஒன்று சேரட்டும், அதற்கு பிறகு பேசிக்கொள்ளலாம் என்பதாகத்தான் நகைச்சுவையாக சொல்வார்கள். எனவே எல்லோரையும் ஒன்றிணைத்து அதற்கு பிறகு இந்த முடிவை அறிவிக்கலாம் என்றால் அது நடக்கவே நடக்காது. அந்த வகையில் அறிவித்தது என்பது ஒரு காமன் சென்ஸ், ஒரு பொது அறிவுனா யதார்த்தமான ஒரு செயற்பாடாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஆனால் இதில் இருக்கிற சில பிரச்சனைகளான அறிவித்ததில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அறிவித்தவர்களுக்கு ஒரு அறிவுரை என்னவென்றால் 2-3 அறிவுரைகளை நான் சொல்ல வேண்டும். ஒன்று, இந்த ஒன்று சேர்க்க முடியாம இருக்கிறது அல்லவா, அது ஒரு தன்முனைப்பு. நம்ம எல்லாருக்குமே நீங்க சொல்லி நான் ஏன் கேட்கறது, இப்படி அல்லது சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை நாம் பெரிதாக்கி பார்ப்பது, இப்படி ஒரு குறை தமிழர்களுக்கு இருக்கிறது. ஆதலால் இதை யார் முன்னெடுத்தாலும் அவர்களுக்கு இருக்க வேண்டிய அந்த ஒருங்கிணைப்பு தலைமைத்துவம் என்பது, நான் எப்போதும் வலியுறுத்துவது, பணி செய்யும் தலைமைத்துவம், சர்வன்ட் லீடர்ஷிப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நான் பைபிளில் இயேசு பெருமானிடம் கற்றுக்கொண்டது, உங்களில் தலைவராக இருக்க விரும்புகிறவன் உங்களில் கடையவனுக்கும் பணியாளனாக இருக்கட்டும். அப்போ எல்லாருடைய பாதங்களையும், அந்த சீடர்களினுடைய பாதங்களை இயேசு கழுவுவார், கழுவி விட்டு சொல்வார். ஏனென்றால் ஒரு விருந்திற்கு அமர்வதற்கு முன்னால் அந்த வீட்டில் உள்ள அடிமையாக இருக்கிற ஒரு பணியாளன் தான் விருந்துக்கு வருகிறவர்களினுடைய பாதங்களை கழுவுகின்ற பணிக்கு பொறுப்பானவர். இயேசுவே அந்த பணியை செய்துவிட்டு, ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவருடைய பாதங்களை கழுவுங்கள். ஸோ அந்த சர்வன்ட் லீடர்ஷிப், ஒரு ஈகோ இல்லாத, சுயநலம் இல்லாத, உண்மையில் ஒரு போராளியாக இருப்பது என்பதே, போராட்டத்தோடு இணைந்திருப்பது என்பதே சுயம் அழித்தல், சுயம் அறுத்தல், சுயம் இழத்தல் தான்.
தாண்மை, சுயம் என்று தாண்மை, இந்த ஈகோன்னு சொல்றோம்ல, தாண்மை இழத்தல், தாண்மை அறுத்தல், அழித்தல். இன்று இந்த முயற்சியை முன்னெடுக்கிறவர்களும் அந்த மனநிலையோடு அவர்கள் வர வேண்டும். சர்விங், தாங்கள் யார் என்று இந்த உலகம் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, அந்த அதிகாரம் செலுத்த வேண்டும் என்கின்ற மனநிலை கடுகளவேனும் இவர்களுக்கு வந்தால் இந்த புள்ளியிலேயே அவர்கள் தோற்றுவிட்டார்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் சொல்கிறபடி கேட்க வேண்டும். நாங்கள் அப்படித்தான் இந்த இயக்கம் பலவீனப்படுவதற்கு அதுவும் ஒரு காரணம். உலகம் முழுவதும் இந்த பொறுப்பாக இருந்தவர்கள், நாங்கள் இயக்கம், நாங்கள் போராட்டத்தினுடைய பிரதிநிதிகள், நாங்கள் சொல்வதை கடந்து நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்று சமூகத்திற்கு பல எல்லைகளை அவர்கள் வகுத்ததும் ஒரு வகையில் ஒரு உளவியல் ரீதியாக இந்த சமூகத்தினுடைய முக்கியமான பலர் விலகி போவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. எனவே இன்று இவற்றையெல்லாம் முன்னெடுக்க வருகின்றவர்கள் அது போன்ற ஒரு அதிகாரத்தை மீண்டும் பெறலாம் என்று எண்ணினார்கள் என்றால் அவர்கள் மிகப்பெரிய தவறு செய்தவர்களாக ஆவார்கள். காரணம், அந்த இடத்திலிருந்து அப்படி ஒரு இடம் இருந்தது. இயக்கம் சொன்னால் கேட்க வேண்டும், கேட்கப்படும் என்கின்ற ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்தை விட்டு மிக நீண்ட தூரம் தமிழ் சமூகம் வந்துவிட்டது. மிக நீண்ட தூரம் தமிழ் சமூகம் வந்துவிட்டது. அதுபோல ஒரு அதிகாரம் செலுத்துகின்ற இடத்தில், நிலையில் நீங்கள் இல்லை என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, இன்று நீங்கள் தேசிய தலைவரின் வீரமரணத்தை முறைப்படியாக அறிவிக்க முன்வந்திருக்கிறீர்கள். ஆனால் தேசிய தலைவருக்கு வீரமரணம் நிகழ்ந்து விட்டது என்பது இன்று நேற்றல்ல. உங்களுக்கு, இதை அறிவிக்கிற உங்களுக்கு 12-15 ஆண்டுகளுக்கு முன்னரையே தெரியும். அதை வெளிப்படையாக சொல்லுகிற, அறிவிக்கிற துணிவு உங்களுக்கு இருக்கவில்லை. கேள்விக்கு அல்ல அப்படின்னா அந்த அறம் உங்களுக்கு இல்லை. இன்றைக்கு நீங்கள் அறிவிக்க முன்வருகிறீர்கள் என்பதால் நீங்கள் அறத்தகுதியை நீங்கள் தரித்துக் கொள்கிறீர்கள் என்று ஆகவே ஆகாது. நீங்கள் அறிவித்திருக்க வேண்டிய காலகட்டத்தை இழந்தீர்கள் என்றால் நீங்கள், நான் தவறு என்று சொல்ல மாட்டேன், பல காரணங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த ஒரு அறத்தகுதியை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள். எந்த வகையிலும் ஒரு சில இந்த போராட்டத்தை நேசித்தவன், ஈடுபட்டவன் என்கின்ற வகையில், போராட்டத்திற்கு வெளியிலிருந்து ஆதரித்தவன் என்கின்ற வகையில் எனக்கு இருந்த துணிவு கூட, எனக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த துணிவு இருந்தது அல்லவா. தலைவர் வீரமரணம் தான் என்று சொல்லுகிற துணிவு இருந்தது. அடுத்து, ஆனால் அவர் ஒரு தமிழ் தேசியம் என்கின்ற மாபெரும் கொடையை தந்து விட்டு சென்றிருக்கிறார். அவர் விட்டு சென்ற இடத்திலிருந்து தொடர்ந்து எவ்வாறு எடுத்து செல்ல வேண்டும், எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டியது இனிமேல் நமது கடமைதான் என்று சொல்லுகிற ஒரு துணிவு எனக்கே இருந்தது என்றால் உங்களுக்கு எவ்வளவு துணிவு இருந்திருக்க வேண்டும் இல்லையா? ஆக ஏன் சொல்லுகிறேன் என்றால், மீண்டும் அதிகாரம் செலுத்த வராதீர்கள். உங்கள் கட்டுப்பாட்டில் தமிழ் சமூகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வராதீர்கள். உங்கள் செயற்பாடுகளின் மூலம் தமிழ் சமூகத்தின் மதிப்பை பெற்றெடுங்கள். உங்கள் தொடர்ந்த இடைவிடாத செயற்பாடுகளின் மூலம் தமிழ் சமூகத்தின் நம்பிக்கையை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அந்த நம்பிக்கையை பெறுதல் தான் உண்மையான அதிகாரம். அன்னை தெரசா அவர்களுக்கு எந்த உலக அதிகாரம் இருந்தது? இல்லை. நெல்சன் மண்டேலா அவர்கள் பின்னர் அதிபரானார்கள். ஆனால் அதிபர் ஆன பிறகு அவருக்கு இருந்த அதிகாரத்தை விட அதற்கு முன்பு இருந்த அதிகாரம் என்பது மிகவும் வல்லமை மிக்க ஒரு அதிகாரமாக இருந்தது. அது அறத்தினுடைய அதிகாரம். அந்த அறத்தினுடைய அதிகாரம் என்பது தற்கொடையினாலும், தற்கொடைனா ஒரு உயிரை கொடுக்கின்ற அந்த இராணுவ ரீதியான தற்கொடை அல்ல, மக்கள் பணிக்காக, தமிழ் தேசிய பணிக்காக உங்களையே நீங்கள் தெரிவிக்கின்ற பொழுது நீங்கள் பலரை வென்றெடுப்பீர்கள், பலருடைய மதிப்பை நீங்கள் பெறுவீர்கள். அதற்கு காலங்கள் ஆகும். 5 ஆண்டு 10 ஆண்டு நீங்கள் தொடர்ந்து உழைக்க வேண்டி இருக்கும். அதன் மூலம் உங்களுக்கு ஒரு ஏற்புமை வருகிற போது அந்த அதிகாரத்தை தான் நீங்கள் தேட வேண்டுமே தவிர, நாங்கள் சொன்னால் மற்ற அமைப்புகள் கேட்க வேண்டும், நாங்கள் சொன்னால் இந்த இயக்கங்கள் எல்லாம் கேட்க வேண்டும், அப்படி என்கிற கோதாவுக்கு புறப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் தொடக்கத்திலேயே தோற்றுவிட்டீர்கள் என்றுதான் பொருள். இதெல்லாம் இவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்ற சிறு சிறு அறிவுரைகள் என்று நான் எண்ணுகிறேன். அதைவிட மிக முக்கியமாக உலக அரசுகள், நான் பார்த்தவரை நீங்க முகநூல் அனுமதிப்பதில்லை. நீங்கள் தமிழீழ விடுதலை புலிகளினுடையவோ தேசிய தலைவரினுடையவோ புகைப்படத்தை பயன்படுத்தினாலே நீங்கள் இந்த தடுக்கப்படுகிறீர்கள். அல்லது யூடியூபாக இருக்கலாம். எந்த ஒரு இணைய உலகம் என்பது திரைமறைவில் உலக உளவு அமைப்புகளால் கண்காணிக்கப்படுகின்ற, கட்டுப்படுத்தப்படுகின்ற அலகுகள். இவற்றிலேயே இவ்வளவு கட்டுப்பாடு இருக்கிறது என்றால் தமிழீழ விடுதலை புலிகள்
இயக்கம், அதனுடைய நினைவுகள், போராட்ட நினைவுகள் எல்லாம் பெரிதாக வருகிறது என்பதை இந்த உலகத்தினுடைய வல்லமை மிக்கவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது சிங்கள அரசாக இருக்கலாம், புதுடில்லி அரசாக இருக்கலாம், அமெரிக்க அரசாக இருக்கலாம். இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதை நாம் நினைவில் வைத்திருப்பது நல்லது. அது இப்போது பல நாடுகளிலும் இருக்கக்கூடிய அமைதியாக பணிகளை செய்து கொண்டிருக்கிற, வாழ்ந்து கொண்டிருக்கிற போராளிகளுக்கு கூட சங்கடங்களை அறிவிப்பு, அது நமக்கு ஒரு குணம் இருக்கிறது. நாம் வெளியே பெரிய ஆர்ப்பாட்டத்தை காட்சிகளை உருவாக்கி உட்சாரத்தை, உள் வலிமையில் கவனம் செலுத்தாமல் இருப்பது. என்னை பொறுத்தவரையில் ஆழம், விரிவு, டெப்த், பிரெட்த்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பல நேரங்களில் நாம் விரிவை தேடுகிறோமோ, ஆழப்பட்டால்தான் ஆலமரம் போல பின்னர் நாம் விரியலாம். இப்போது வெளி ஆர்ப்பாட்டங்களை விட இதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து இந்த தமிழ் தேசியத்தை 21ஆம் நூற்றாண்டிற்கு ஏற்றபடி கட்டமைத்து வளர்த்தெடுக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்பதுதான் சரியாக இருக்கும். ஒரு காலம் தானாக சூழல்களை உருவாக்கும். அந்த காலத்தில் பெரும் எழுச்சியில் நடத்துகின்ற நிகழ்வுகள் வரும். எனவே இந்த ஓரிரு ஆண்டுகளுக்கு இளம் தலைமுறையினரை ஈடுபடுத்தி உயர் தரமான அரங்க நிகழ்வுகள் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அரங்க நிகழ்வுகள் ஒரு புறம் அறிவு சார்ந்த அமர்வுகள், தேசிய தலைவரின் பன்முக ஆளுமைகளை பற்றி நிபுணர்களை கொண்டு நீங்கள் பேச வைக்கலாம். அவர் எப்படிப்பட்ட ஒரு இராணுவ நிபுணராக இருந்தார், எப்படி அவருடைய அரசியல் தொலைநோக்கு இருந்தது, அவர் ஒரு தனி மனிதனாக எப்படிப்பட்ட உயர் பண்புகளை கொண்டிருந்தார். அவரோடு நெருங்கி பழகிய போராளிகளும் பலரும் இருப்பார்கள். அவர்களை வைத்து நீங்க பேனல் டிஸ்கஷன்ஸ் வைக்கலாம். ஆக இந்த அரங்க நிகழ்வுகள் அடுத்த தலைமுறைக்கு தலைவரை பற்றின உண்மையான அந்த ஆளுமையை கடத்தும், அவர்களை பயிற்றுவிக்கும். ஒரு சமூகத்தை மீண்டும் படிப்படியாக, நாம் யாரையும் வலுக்கட்டாயப்படுத்தி இழுத்து வர முடியாது, ஈர்த்து வர வேண்டும். நான் இழுத்து வருவது வேறு, ஈர்த்து வருவது வேறு. ஈர்க்கப்பட்டு வருகின்ற பொழுதுதான் நாம் நிலைத்து நிற்போம், நேசிப்போம், அரவணைத்து கட்டிக்கொள்வோம். நீங்கள் இழுத்து வரப்பட்டால் நீங்கள் வெறுப்போடும் உள்ளார்ந்த ஒரு அருவருப்பு உணர்வோடும் தான் வருவீர்கள். எனவே நிறைய அரங்க நிகழ்வுகளை நடத்துங்கள், நிறைய விவாதங்களை நடத்துங்கள். கலை பண்பாடு வழியாக இவற்றையெல்லாம் கடத்தி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லுங்கள். ஒரு நல்ல விஷயம், இந்த 15 ஆண்டுகளில் கலை பண்பாடு களங்கள் நன்றாகவே இருக்கின்றன. ஈழத்தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையில் தமிழ் கல்வி கூடங்கள், தமிழாலயங்கள் மிக நன்றாகவே செயல்படுகின்றன. இவற்றினுடைய எல்லாம் இந்த மீண்டும் ஒரு கருத்து இயக்கத்தை கட்டமைப்பதுதான், அந்த கருத்து இயக்கத்திற்குள் அடுத்த தலைமுறையை கொண்டு வந்து இணைப்பதுதான் நமது பணியாக இருக்க வேண்டுமே அன்றி மீண்டும் நாங்கள் ஒரு ஆட்களை சேர்த்து கொண்டு ஒரு கூட்டம் நடத்தி அதற்கு கொஞ்சம் பணம் வசூலித்து அதில் விவாதங்கள் வந்து அதை யார் கட்டுப்படுத்துவது என்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஆகி அது ரொம்ப தூரம் எல்லாம் இழுக்க முடியாது. எனவே இவற்றையெல்லாம் ஒரு பக்குவப்பட்ட தன்மையோடு இவர்கள் செய்தார்கள் என்றால் நல்ல பயன் கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இன்னொரு புறம் ஒரு ஆக்கப்பூர்வமான, வெளிப்படையான, ஜனநாயகத்தன்மையான ஈடுபாட்டினை தமிழகத்தோடு, அனைத்து தரப்பினரோடு, எல்லா தரப்பினரோடு, நாம் நேற்று எதிரியாக இருந்தவர்கள் இன்றும் எதிரியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதுதான் அரசியல். இந்த அரசியலை நீங்கள் புரிந்து ஒன்றை நீங்கள் துப்புரவாக விட்டுவிடுங்கள், தமிழக அரசியலுக்குள் வந்து தலையிடாதீர்கள். உங்கள் அரசியலை முன்னெடுப்பதற்காக இங்குள்ள எல்லோருடைய ஆதரவும் வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நீங்கள் செயல்படுங்க. இல்ல, இப்ப அவங்களுடைய பார்வை என்னவா இருக்குன்னா, இப்ப போர், இறுதிக்கட்ட போர், அதுல வந்து திமுக தான் ஈழத்தமிழர்களை அழிச்சிச்சு, திராவிட கட்சிகள் தான் ஈழத்தமிழர்களை அழிச்சிச்சு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அந்த வெறுப்புணர்வு இன்னும். அதனால நீங்க திராவிடத்தை அழித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஈழத்துக்கான வேலையை பார்க்க போறீங்களா? இல்ல கேட்கிறேன், இதெல்லாம் நடக்கிற விஷயமா? அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அடிப்படைகளையே நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. உண்மையில் ஈழத்தை அழித்தது என்பது சனாதனமும் புதுடில்லி சர்வாதிகாரம், தமிழருக்கு எதிரான. நீங்கள் உண்மையிலேயே சண்டைக்கு போக வேண்டும் என்றால் அங்குதான் சண்டைக்கு போகணும். ஆனால் இங்கு வந்து நான் மீண்டும் அந்த பேரை சொல்லி நான் தமிழ் சமூகத்தை, ஒரு தமிழ் தேசிய களத்திற்குள் இருக்கிறவர்களை பிளவுபடுத்த விரும்பல.
தமிழ்நாட்டு அரசியலை முதன்மைப்படுத்தி தமிழ்நாட்டு அரசியலினுடைய முக்கால் பாதியை ஈழத்தமிழர்களுக்கு எதிராக மாற்றி வைத்திருக்கிறார் இல்லையா? சரி, இவங்க ஆட்சியை பிடிச்சு இவங்க இதுல அமர்ந்து அதுக்கு பிறகு ஈழத்தமிழர் பிரச்சனையை பார்க்க போறாங்களா? இது மாதிரி ஒரு மொக்கத்தனம் ஒரு மூடத்தனம் இருக்க முடியுமா சொல்லுங்க? ஆக தமிழ்நாட்டினுடைய அரசியலை திருத்துவது உங்கள் வேலை அல்ல. அதே போல ஈழத்தினுடைய அரசியலை திருத்துவதும் எங்கள் வேலை அல்ல. உங்களுக்கு துணையாக நிற்க விரும்புகிறோம், உங்களுக்கு உதவியாக நிற்க விரும்புகிறோம். சில கருத்துக்களை எடுத்து வைக்கிறோம், அது உங்களினுடைய நலன் கருதி எடுத்துக்கொள்வதும் அல்லது நிராகரிப்பதும் அது உங்கள் சுதந்திரம். ஆக தமிழகம் உங்களை விட்டு இன்றைக்கு 70-75% உங்களோடு இல்லை. காரணம், இங்கு நிறைய பகையை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். அதற்காக திமுகவோ ஆட்சியில் இருந்தவர்களோ சரியானதை செய்தார்களா என்றால் இல்லை. ஆனால் அந்த கட்சியில் இருக்கிற லட்சோப லட்சம் கோடிக்கு மேலான தொண்டர்கள் இன்றும் உங்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள். இதை எப்படி கையாளப் போகிறீர்கள்? அல்லது நீங்கள் உங்களுக்கான ஒரு குரல் என்று நின்றவர்கள் தேர்தல் அரசியலுக்காக அதை பயன்படுத்தி இன்று அத்தனை பேரையும் விலக்கி வைத்திருக்கிறார்கள் அல்லவா? அதற்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? இது சிக்கலான சாதாரண சிக்கல் அல்ல. இது இன்னைக்கு நேத்தைக்கு இல்லை. தமிழகத்தினுடைய உள் அரசியல் நீரோட்டங்களுக்குள் நாம் தலையிடுவது என்பது அது சிக்கலான ஒரு விஷயம். எனவேதான் எல்லோரோடும் நீங்கள் உறவுகளை உருவாக்கி கொள்ளுங்கள், உரையாடலை வளர்த்து கொள்ளுங்கள். அதற்கு இப்போ நீங்கள் நெகிழ்வான மிதமான த ரைஸ் போன்ற அமைப்புகள் இருக்குது இல்லைங்களா? த ரைஸ் போன்ற அமைப்பு தொழில், வணிகம், அகடமிக்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், இப்படி தனித்தனி குழுக்களாக இணைந்து இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் டு டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ் டு என்ஜினியர்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் டு ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் டு ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல்ஸ், ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் டு ஃபினான்ஸ், இப்படி நீங்கள் இது இந்த உடம்பு என்பது எத்தனை தசை நார்களால் ஆக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை நரம்புகளால் ஆக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் சேர்ந்து தானே வலுவான ஒரு ஆளுமையாக நாம் உருவாகிறோம் இல்லையா? அதுபோல பன்முக உறவுகளை அது மிகவும் பொறுமை தேவைப்படுகிற ஒரு முயற்சி. அதிரடி மாற்றங்கள் வராது. அப்படிப்பட்ட உறவுகளை உருவாக்குவதற்கு இந்த முயற்சியை எடுக்கிறவர்கள் பொதுவில் ஈழத்தமிழ் மக்கள் ஒரு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். தமிழகம் உங்களுக்கு நீண்ட கால பாதுகாப்பு என்பதை மறந்து விடாதீர்கள். தமிழகத்தில் இருக்கிற ஒற்றை அரசியல் கட்சியோ ஒற்றை அமைப்போ அல்ல, எல்லோருடைய ஆதரவும் வேண்டும். இன்னும் எஞ்சி இருக்கிற அந்த மக்கள் பாதுகாக்கப்படுவதற்கும் ஒரு நீதியான அரசியல் தீர்வு ஏற்படுவதற்கும் தமிழகத்தில் எல்லோருடைய ஆதரவும் உங்களுக்கு வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஃபாதர், அப்புறம் தேசிய தலைவருடைய வீர மரணம் அது என்னைக்கு துல்லியமா நடந்தது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு ஃபாதர். மே 17 மே 18 அப்படிங்கிற தேதிகள்லாம் இருக்கு. அந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இதை இப்பொழுது முன்னெடுக்கின்றவர்களும் இதோடு தொடர்புடையவர்களும் ஆதரவார்களும் அமர்ந்து பேசி நீங்கள் என்னை பொறுத்தவரை வீரமரணம் அதுதான அடிப்படையை தவிர எந்த நேரத்தில் எப்படி நிகழ்ந்தது என்பதை ஒரு முதல் சாட்சியமாக சொல்வதற்கு யாரும் இருந்தார்களா என்பது எனக்கு தெரியவில்லை. முதல் சாட்சியமாக அருகிலிருந்து நேரில் கண்டு தலைவர் வீரமரணம் அடைந்ததை நான் கண்டேன் என்று சொல்லுகிற யாரேனும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று உண்மையிலேயே நான் நினைக்கல. ஆனால் வீரமரணம் ஆயிற்று என்பது 2ஆம் சுற்றிலோ 3ஆம் சுற்றிலோ ஏன் முதல் சுற்றிலோ கூட அதை நேரில் பார்க்காமல் இருந்தவர்கள் அவர்களுக்கு மிகவும் வேண்டியவர்களுக்கு சொல்லி அப்படித்தான் இந்த செய்தி வருகிறது. எனக்கு கூட வந்த செய்திகள் என்பதோ பல கொராபரேட்டிவ்னு சொல்லுவோம். இது எப்படி நடந்திருக்க கூடும்னு ஒரு 4 வகையான தரவுகள் எனக்கு கூட வந்தன. 3, 4, 5 வகையான தரவுகள் இப்படி நடந்தது. இதை நாம் தொடர்ந்து பலரிடமும் பேசி தரவுகளை சேர்க்கின்ற பொழுது டிடக்டிவ் லாஜிக்னு சொல்லுவோம். இப்ப வீரமரணம் தான் நிகழ்ந்திருக்கிறது. அப்போ கடைசியா கூட எனக்கு இருந்த ஒரு 2 தரப்பினருமே எனக்கு மிகவும் நம்பிக்கைக்குரியவர்கள் தான். 2 தரப்பினரும் இந்த போராட்டத்திலே 2 ஆண்டுகள் நான் செலவிட்டேன். நான் வீரமரணம் உறுதி என்று தெரிந்திருந்தாலும் கூட ஒரு தரப்பினர் தலைவர் பிடிபட்டு ஒரு சதியால் பிடிபட்டு அவர் கொல்லப்பட்டார், இலங்கை இராணுவத்தினரால் சித்திரவதை செய்து கொல்லப்பட்டார் அப்படிங்கிற ஒரு தியரியை முதலில் விமானம் அனுப்புவதாக இருந்தது. பிறகு கப்பல் வந்தது. இதை அமெரிக்க இந்திய உளவு அமைப்புகள் கண்டு அதை போன்ற ஒரு கப்பலை அனுப்பி
தலைவர் தெரியாமலேயே போய் சிக்கிவிட்டார் அப்படிங்கிற பிறகு அவர் கொழும்பிற்கெல்லாம் கொண்டு வந்து சித்திரவதை செய்யப்பட்டு அவருடைய உடல் கொண்டு வீசப்பட்டது, இப்படி ஒரு தியரி வந்தது. இன்னொரு புறம் இல்லை, தலைவர் களத்தில் நின்று கடைசி வரைக்கும் அந்த களத்திலேயே நின்றுதான் வீரமரணம் அடைந்தார். இந்த இரண்டுக்கும் இடையில் ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன்னால் எத்தனை 100 பேரிடம் நான் பேச வேண்டியிருந்தது என்பது எனக்கு தெரியும். கடைசியாகத்தான் இல்லை, தலைவர் பிடிபடவில்லை, அவர் ஒரு களத்தில் வீரமரணம் என்கின்ற செய்தியை நான் ஏற்றுக்கொண்டேன். அதுவும் டிடெக்டிவ் தான். அகெயின் நான் அருகிலிருந்து பார்க்கவில்லை, அல்லது முதல் காட்சியாக கண்டவர்கள் எவரும் சாட்சியமும் சொல்லவில்லை. ஆனால் நம்பிக்கைக்குரிய, இப்போ நம்ம ஒரு 100 பேர்கிட்ட பேசுறோம்னா அதில் ஒரு 2 பேராவது இவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் என்கின்ற உறுதிப்பாடு, உத்தரவாதம் நமக்கு இருக்கும். அப்படி அறிந்துதான் இந்த வீரமரணத்தை என் மனதிற்குள் உறுதி செய்து கொண்டு, ஏன் இந்த அதிகார அமைப்புகள் இதை அறிவிக்கவில்லை என்று பார்க்கிற போதும், போருக்கு பிறகு, முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு எல்லா மட்டங்களிலும் உளவுத்துறைகளினுடைய ஊடுருவல் நிகழ்ந்திருப்பதை பார்க்கின்ற போதும், இந்த காலதாமதம், ஒரு வரலாற்று மாணவனாக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தான் எனக்கு அவர் எப்பேற்பட்ட ஒரு தலைவர், ஒரு பிரித்தானிய சர்வாதிகாரத்தை எதிர்த்து இந்திய களத்திலிருந்து வேறு ஒரு இடத்திற்கு சென்று அவர்களுக்கு எதிராக படை கட்ட வேண்டும் என்பதெல்லாம், கட்டுவது என்பதெல்லாம் சாதாரண விஷயமா? அப்பேற்பட்டவர்களுடைய நினைவுகளையே எப்படி இந்த அதிகார அமைப்பு படிப்படியாக பலவீனப்படுத்தி ஒன்றுமில்லாததாக்கும் என்பதை பார்க்கிறவன், நுண்ணியமாக பார்க்கிறவன் என்கின்ற வகையில் நமக்கு ஒரு வலுவான நினைவு அடையாளம் வேண்டும். அந்த நினைவு அடையாளம் போராளிகளின், பொதுமக்களின் தியாகங்களும், அவற்றிற்கெல்லாம் மகுடமாக இருக்கிற தேசிய தலைவரும் அவருடைய குடும்பத்தினுடைய தியாகங்களும். இது மழுங்கடிக்கப்படலாகாது, இது பலவீனப்படுத்தப்பட அனுமதிக்கலாகாது என்கின்ற உறுதிப்பாட்டின் பேரில் தான் நான் வெளிப்படையாக, நான் உறுதியாக பேச தொடங்கியது. ஃபாதர், நம்ம சென்ற காணொலியிலே குறிப்பிட்டோம், அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க வைக்கிற சில கேள்விகளுக்கான பதிலை நான் உங்கள்ட்ட இருந்து கேட்டு பெறலாம்னு நினைக்கிறேன். இதை அதிகாரப்பூர்வமா அறிவிக்க வேண்டியது இலங்கை அரசு. இலங்கை அரசு இன்னும் அபிஷியலா அவருக்கு டெத் சர்டிபிகேட் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு, கொடுத்திருந்தால்தான் நீங்க தடையை நீக்க வேண்டிய தேவை வரும்ல. நீங்க தலைவர் இல்லை என்று ஆகிற பொழுது, அதற்கு பிறகு KP அவர்களும் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு விட்டது என்று அறிவித்து விட்ட பிறகு, வேறு எங்கும் போராளிகள் வந்து நின்று நாங்கள் தான் விடுதலை போராளிகள் ஆயுத போராட்டத்தை தொடர்வோம் என்று சொல்லாத பொழுது, உலகம் முழுவதுமே இந்தியாவில், இலங்கையில் புலிகள் இயக்கம் மீதான தடை நீக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் வரும் அல்லவா? சோ அந்த கட்டாயத்திலிருந்து தங்களை தவிர்த்துக் கொள்வதற்கு அவருக்கு மரண சான்றிதழ் நீங்கள் வழங்காமல், இங்க இருக்கிற தங்கள் உளவுத்துறையினுடைய ஆதரவாளர்களை, இந்த கூலி ஆட்களை எல்லாம் வைத்துக் கொண்டு இருக்கிறார், வருவார், அவர் மீண்டும் நடத்துவார், இப்படி என்கின்ற கதையை கட்டவிழ்த்து விடுவதன் மூலம் நீதிமன்றத்தின் முன்போ அல்லது வேறு எந்த அமைப்புகள் முன்போ இவர்களுக்கு சொல்ல முடியும், இல்ல இல்ல நம்ம தடையை நீக்க முடியாது, ஏன்னா அவர் இருக்கிறாருன்னு இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, அவர் இருக்கிறாங்கன்னு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்களினுடைய அந்த நிலைப்பாட்டை வலுப்படுத்துவதற்கு அவங்க சர்டிபிகேட், சான்றிதழ் கொடுக்காமல் இருப்பது மிக முக்கியம். அது நம்மை அழிப்பதற்கு, மீண்டும் தொடர்ந்து பலவீனத்தில் வைத்திருப்பதற்காக அவர்கள் கடைபிடிக்கின்ற ஒரு உத்தி, அவ்வளவுதான். சென்ற காணொலியில ஒருத்தர் ஒரு பின்னோட்டம் விட்டு இருந்தார் ஃபாதர், அதை உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு. அருட்தந்தை அவர்கள் தலைவர் இல்லை என்பதற்கான ஆதாரங்களை வெளியிட்டு அதை அன்றே உறுதிப்படுத்தியிருந்தால் எவர் அதனை மறுத்திருக்க முடியும்? இல்லை என்பதை உறுதியாக தெரிவித்தவர்கள் அதற்கான ஆதாரங்களை வெளியிடாமல் வெறும் வாயால் மட்டும் இல்லை என்று சொல்வதை எவர் நம்புவர் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேள்வி எழுப்பியிருக்காரு. இது மாதிரி ஒரு லூசுத்தனமான ஆர்குமெண்ட் இருக்க முடியுமா? நம்ம களத்துல நிக்க முடியுமா? நிக்க முடிஞ்சுதா? இதை விட லூசுத்தனம் இருக்க முடியுமா? இப்படிதான் ஊர் ஃபுல்லா லூசுகள் சுத்துன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஏன் அக்கறைப்படுகிறோம் என்றால், அது இந்த இனத்தின் மீதும் ஒரு தமிழ் தேசியம் மீதும் நாம் கொண்டிருக்கிற அளவற்ற பற்று காரணமாக, இல்லையா? இதுக்காக எவ்வளவு நேரம் செலவழித்திருப்போம், எவ்வளவு மெனக்கெட்டிருப்போம், எத்தனை பேரிடம் பேசியிருப்போம், எத்தனை ஒரு சான்றுகளை இதுவும் ஒத்து போகிறதா, இதுவும் சரியாக வருகிறதா என்று எவ்வளவு நேரம் செலவழித்து தான் இதெல்லாம் நம்ம ஒரு டிடக்டிவ் கன்க்ளூஷனுக்கு நம்ம வரோம். நீதிமன்றத்திலிருந்து நீதி தீர்ப்பு வழங்குகின்ற நீதிபதி நேரா சென்று பார்த்தாரா? எத்தனை படுகொலைகளுக்கு
கட்டவிழ்க்க முடியாத படுகொலைகள், இவற்றிற்கெல்லாம் நீதிபதிகள் எப்படி தீர்ப்பு வழங்குகிறார்கள்? அவங்க நேரா அந்த கொலை நடக்கிறது நேரா போய் பார்த்தாங்களா? லூஸுங்க இதெல்லாம். சாரி, இப்படி லூஸுங்க நிறைய சுத்துறதுனாலதான் ஒரு கன்சென்சஸ் வர முடியாது. எது நாம் நிரூபணமாக வேண்டும், எது நமக்கு நாமே உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதை அடிப்படைகளை புரிந்து கொள்ளாமல் இப்படி இந்த ஒவ்வொன்றையும் நோண்டிக்கிட்டு அதுல ஒரு நொல்லை நொத்தையும் சொல்ல வருது. இப்படியே தான் 15 ஆண்டுகள் கடந்து போயிருக்கிறது. குறைந்தபட்சம் இப்போது ஒரு சிறு குழுவினர் தலைவருக்கு வீர வணக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முடிவுக்காக வந்திருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இவர்களும், நான் மீண்டும் சொல்கிறேன், இதனால் தங்களுக்கு அதிகாரம் வரப்போகிறது, அதிகாரம் வரும், நாங்கள் தலைவர்களாகலாம் என்று நினைத்தார்கள் என்றால் இப்போதே அவர்கள் தோற்றுவிட்டார்கள் என்று எழுதி வைத்துக் கொள்ளும். நிறைவா ஃபாதர், இந்த அறிவிப்பு, அதற்கு பின்னால் இருக்கிற ஒரு வலைப்பின்னல், இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதிலிருந்து ஈழத்தமிழர்கள் இல்ல தமிழக தமிழர்கள் எந்த மாதிரியான அடுத்த திசையை நோக்கி இல்ல அடுத்த விசையை நோக்கி எப்படி பயணிக்கணும்? அதாவது நாம் உடனடி ஏதோ ஒரு அதிரடி புரட்சி மாற்றம் ஒன்றும் ஏற்பட்டுவிட வாய்ப்பு இல்லை. ஆனால் உண்மை நம்மை விடுவிக்கும். இது நான் முழுமையாக நம்புவது. உண்மை நம்மை விடுவிக்கும். ஸோ ஒரு உண்மையின் புள்ளியில் நாம் நிற்கின்றோம். இந்த உண்மையை பற்றி கொண்டு நமக்காக, நான் இது பல இடங்களில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன், பல போராளிகள் எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் ஒரு போராளியினுடைய கடிதம் நான் பல மேடைகளில் இதை பதிவு செய்தாலும் மீண்டும் பதிவு செய்கிறேன். அண்ணா, நான் பல சமர்களில் பங்கு பெற்று இருக்கிறேன். 2வது கிளிநொச்சி சமருக்கு செல்வதற்கு முன்னால் இந்த போராளி எனக்கு கடிதம் எழுதுகிறார். ஆனால் இந்த சமருக்கு செல்வதற்கு முன்னால் என் மனம் சஞ்சலமாக இருக்கிறது, திரும்பி வரமாட்டேனோ என்று என் உள் மனது சொல்கிறது. எனவே இந்த கடிதத்தை எழுதுகிறேன். எழுதி என் நண்பனிடம் கொடுத்து விட்டு போகிறேன். நான் திரும்பி வராவிட்டால் மட்டும் அவன் இந்த கடிதத்தை உங்களுக்கு அனுப்பி வைப்பான். அப்படின்னா கடிதம் என்னை சேர்கிறது. எழுதி அந்த பிள்ளை வீரமரணம் அடைந்து விட்டது இல்லையா? இப்போ தொடர்ந்து அந்த கடிதத்தில் அந்த போராளி பிள்ளை எழுதுகிறது, அண்ணா, ஒரு மனிதனுக்கு மரணம் மிக அருகில் நெருங்கி வருகிறது என்கின்ற உள்ளுணர்வு ஏற்படுகிற போது சில ஆசைகள் தோன்றும். எனக்கும் அப்படி சில ஆசைகள் அண்ணா. இந்த போர் கெதியா தீரோணும், கெதியா தமிழீழம் கிடைக்கணும், எங்கட சனத்தின் கஷ்டங்கள் தீரும். இதுதான் முதல் ஆசை. மரணம் அருகில் நெருங்கி வருகிற போது கூட பெற்ற தாயையோ தந்தையையோ உடன் பிறந்த உறவுகளையோ எண்ணி அவர்களுக்காக எதுவும் ஆசைப்படவில்லை. எங்கள் மக்களினுடைய துன்பங்கள் தீர வேண்டும், எங்களுக்கென்று ஒரு நாடு கிடைக்க வேண்டும், எங்கள் மக்களினுடைய எதிர்காலம் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் உறவுகளை பற்றியும் துளியளவும் கவலைப்படாமல் இந்த இனத்தை பற்றியும் தமிழ் மக்களை பற்றியும் கவலைப்பட்ட ஒரு சிறு பிள்ளை, என்ன அதிகபட்சமாக 20-25 வயது இருக்கலாம். 2வது ஆசை, நீங்கள் இந்த வெரிட்டாஸ் வானொலியில் தொடர வேண்டும், தொடர்ந்து தமிழீழம் பிறந்து விட்டது என்று நீங்கள் அறிவிக்க வேண்டும், தமிழீழம் பிறக்கின்ற வரைக்கும் நீங்கள் இந்த வானொலியில் இருக்க வேண்டும், அது வரைக்கும் என் ஆவி இந்த வான்பரப்பிலேயே உலவும், வானலையில் வருகின்ற உங்கள் அந்த ஈழ அறிவிப்பு செய்தி கேட்டு என் ஆன்மா சாந்தி அடையும். இப்போ நான் இன்னைக்கும் பேசிட்டு இருக்கிறேன், நான் பல இதில் இப்படியெல்லாம் பேசுறதுனால இன்னைக்கு எனக்கு சங்கடங்கள் தானே தவிர இது போன்ற இந்த பல லூசுகளுடைய விமர்சனங்களை கேட்கணும், எல்லாருடைய வாயிலையும் விழணும், அதிகார மையங்களினுடைய கண்காணிப்புக்கும் கவனத்திற்கும் உட்படணும், பயணங்கள் தடைப்படும், வெளிநாடு போகுது, இதெல்லாமே சிக்கல் சர்ச். இதையெல்லாம் கடந்தும் இன்றும் இந்த குரல் எப்படி வெரிட்டாஸ் வானொலியில் இருந்த பொழுது சிங்கள பேரினவாதத்தையும் ஏனைய உலக அரசுகளையும் எதிர்த்துத்தான் எங்களினுடைய குரல் ஒலித்தது, அதற்கான விலைகளைத்தான் இன்றும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றும் அந்த குரல் ஓயாமல் ஒலித்து கொண்டிருக்கிறது என்றால் இது போன்ற போராளி பிள்ளைகளுக்கு சாட்சியமாக இருக்க விரும்புகிறோம். இதை நீங்க மறந்துடாதீங்க. ஆனால் தான் நான் சொல்ல இவங்களுக்கு சொல்றது, திரும்பவும் அதிகாரம் செய்ய புறப்படாதீங்க. சுயம் அறுத்து அழித்த அந்த போராளிகளை போல, அல்லது நான் மட்டக்களப்பில் இருந்தபோது நேராக எனக்கு தெரிவிக்கப்பட்ட ஒரு காட்சியும் ஒரு நிகழ்வும், ஏதோ கரடியனாறு பகுதியை கடந்து ஏதோ ஒரு பகுதின்னு நினைக்கிறேன், ஒரு போராளி மனநிலை பிறழ்ந்தவராக இருக்கிறார், மென்டலி
டிஸ்டர்ப். ஏன் அவர் அந்த மனநிலை பிறழ்ச்சிக்கு அவர் ஆளானார் அப்படின்னா, இவர் இருந்த ஒரு சிறு போராளி குழு ஒரு இராணுவ சிறு முகாமை தாக்கி அழித்து விடுகிறது. தாக்கி அழித்து விட்டு திரும்பி வருகிற பொழுது, அது கரடியனாரா அந்த பகுதியில் எனக்கு நினைவு கொஞ்சம் துல்லியமான தரவு தெரியவில்லை, ஆற்றில் பெருவெள்ளம், மழையினால் பெருவெள்ளம், ஆற்றை கடந்து வர முடியாத ஒரு நிலை. அந்த நிலையில் சிங்கள இராணுவத்தினர் பல சிறு முகாம்களிலிருந்து ஒன்று சேர்ந்து இவர்களை ஃபாலோ பண்ணி வராங்க. ஃபாலோ பண்ணி வரப்ப இவங்களும் வாக்கி டாக்கியில் ஆற்றுக்கு இந்த கரையில் இருந்த போராளிகளுக்கு தகவல் சொல்லி பாதுகாப்பு ஒழுங்குகள் அல்லது இவர்களை காப்பாற்றுகின்ற ஒழுங்குகளை செய்ய கேட்கிறார்கள். இவங்களும் கயிறு எல்லாம் கொண்டு வராங்க. அந்த கயிறை பிடிச்சுக்கிட்டு அவங்க நட்டாற்றில் வருகிற போது இந்த கயிறு கட்டுப்பாடு இழந்து விடுகிறது. அந்த பெரும் நீரில் அவர்கள் அடித்து செல்லப்படுகிறார்கள். ஆற்றங்கரையோரமாக அந்த சிறிய ஷாலோ ட்ரீஸ் இருக்கும், வேரோட்டம் இல்லாத, ஆனா நல்லா பெருசா வளர்ந்து நிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா எந்த வேரோட்டமும் இருக்காது. அந்த ஒரு வேற ஆழமற்ற ஒரு மரத்தை பிடித்து கொண்டு ஒரு போராளி அப்படி பிடிச்சிட்டு நிக்கிறார். இப்போ இந்த மனநிலை பிறழ்ச்சியில் இருக்கிறார் இல்லைங்களா, இந்த போராளி அடுத்த 2வது வரார். ஏற்கனவே ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்கிறாரு, இவரும் அதே கிளையை போய் பிடிக்க போற நேரம் அந்த ஏற்கனவே பிடிச்சிட்டு இருக்கிறார்ல, அவருக்கு தெரியுது 2 பேரை இந்த கிளை தாங்காது. அந்த அரை வினாடியிலேயே நீ பத்திரமா போய் சேர்ந்திருப்பான்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு அவர் கையை எடுத்துட்டு தண்ணீரோட போயிடுறாரு. இதெல்லாம் எப்படி நீங்க நினைக்க போறீங்க? சோ அந்த தியாகத்தை நினைத்துத்தான் இந்த பிள்ளைக்கு மனநிலை பிறழ்ச்சி. சதா இரவுகளில் எல்லாம் தூங்க முடியாம யாரை நினைக்கிறார் என்றால் தன் சக போராளி எல்லாம். இதெல்லாம் ஒரு கணத்தில் உங்களால் அந்த முடிவு எடுக்க முடியுமா? என்னால எடுக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நான் அத்தனை பேரையும் கேட்கின்றேன், உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அவங்க உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, போராட்டம் போராளிகள், பிடிச்சது பிடிக்கல, ஆனால் ஒரு 27, 28 வயது சாதாரண உங்களுக்கு உங்களுடன் பிறந்த பிள்ளைகளாக நீங்கள் நினைத்து அவர்களை நீங்கள் பாருங்கள். உங்களால் முடியுமா? என்னால் முடியாது, நான் சொல்றேன், முடியாது, என்னால் முடியாது, நான் செய்திருக்க மாட்டேன். ஆனால் ஒரு போராளி பிள்ளையால் செய்ய முடிந்திருக்கு. நீ பத்திரமா போய் சேர்ந்திருப்பா அப்படின்னு கையெடுத்து மரணத்தை எதிரியோடு மோதி தன் உயிரை கொடுப்பது என்பது வேறு. தன் உயிருக்காக ஒரு பலவீனமான கிளையை பற்றி கொண்டிருக்கிற போது இன்னொரு போராளியும் அந்த கிளையை பற்றி கொள்ள வருகிறான். அந்த சூழலில் தன் கையை எடுத்து விட்டு தன் உயிரை ஈகம் செய்து அந்த போராளி வாழட்டும் என்று செல்வது என்பதெல்லாம் இப்படிப்பட்ட நினைவுகள் தான் இவர்களுக்கு சாட்சியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னை இன்னும் பேச வைத்துக் கொண்டிருக்கிறது. இங்கு அரசியல் வியாபாரமாக்குகிறவர்களை பார்த்து ஆவேசம் வருகிறது. இது ஒன்றும் அரசியல் வியாபாரமாக்கப்படக்கூடிய ஒரு நினைவுகள் அல்ல. கடை விரிக்கப்பட்டு ஒரு தேர்தல் அரசியலில் சில சதவீத வாக்குகளை பெறுவதற்கான சரக்கு அல்ல தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய தியாகங்கள். ஆக நீங்கள் சொன்னதை போல இந்த புள்ளியிலிருந்து அந்த தியாகங்களினுடைய புனிதத்தை நினைவில் கொண்டு அந்த புனிதத்திற்கு ஏற்றபடி நீங்கள் உங்களை நடத்தி கொள்ளுங்கள். அளவற்ற பணிவோடும் அளவற்ற அன்போடும் எத்தனை அவமானங்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு அதிகாரம் செலுத்துவதற்கல்ல, மீண்டும் ஒரு உலகளாவிய தமிழ் தேசியத்தை அறவழியில், அமைதி வழியில், ஜனநாயக ரீதியில் எல்லா மக்களினுடைய நம்பிக்கையினையும் நன்மதிப்பினையும் வென்றெடுத்து கட்டியெழுப்புவதற்கு முயற்சி செய்யுங்கள். அது காலம் ஆகும். ரொம்ப ரொம்ப காலங்களை இழந்து விட்டு தொடங்குகிறோம். இருந்தாலும் நம்பிக்கை இழப்பதற்கு இல்லை. உண்மை நம்மை விடுவிக்கும். உண்மை நம்மோடு இருக்கிறவரை நாம் விழமாட்டோம். விழுவதை இயற்கையும் இறையும் அனுமதிக்காது. இறை தாங்கிக் கொள்ளும். நன்றி. நன்றி.